ஹாய். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க. நீங்கள் பியூட்டிஷியனாக இருக்கீங்க. நிறைய டிரான்ஸ்பரண்ட் லுக் கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஏன் ஃபேஷனாக இருக்க மாட்டீங்க, மாடலாக மாற மாட்டீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ண வரைக்கும் நான் ரொம்ப மாடலாக தான் இருந்தேன். ஏன்னா நான் அது அவங்களுக்காக என்னை மாற்றிட்டு தான் ஆகணும். பட் இப்போ நான் ஒர்க் பண்ணல. ஹோம் பிஸ்னஸ் என்னோடது. எல்லாருடைய ஒர்க்குக்குமே ரிட்டைர்மெண்ட்னு ஒன்று இருக்குது. பட் என்னோடய ஒர்க்குக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. எனக்கு மட்டும் இல்லை, கைத்தொழில் பண்ணுற யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையவே கிடையாது. இது உண்மையாக இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், ட்ரெஸ் கோட்டுன்றது நீங்கள் ஏன் அதை பெருசாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன். ரைஸ்லேருந்து எல்லாமே ஒரு விவசாயி ரெடி பண்ணி வெளியே அனுப்புகிறதாங்க. அவங்க தான் பயிர் விதைச்சி அது எல்லாமே அவங்க பார்த்து அந்த விவசாயத்தை வெளியே கொண்டு வந்து அதை அரிசியாக்கி நம்மளுக்கு அனுப்புகிறாங்க. அதை சாப்பிட்டு தான் நம்ம எல்லாருமே அப்படி தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கோட் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ங்க. ஒரு அழுக்கு வேட்டி, ஒரு ரொம்ப அழுக்கான ஒரு சாரீஸ், இதுதான் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கோட்டாகவே இருக்கும். அதுக்காக அவங்க வேலையே செய்யலைன்னா அர்த்தம் கிடையாது. அவங்களோட உழைப்பு இன்றைக்கி நம்ம உயிர் வாழ்கிறது. இதுதாங்க உண்மை. இதுதான் விவசாயம். விவசாயத்தை பற்றி நான் பேச விரும்பலை. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒருத்தரோட ட்ரெஸ் கோட்டும் மேக்கப்பும் ஒருத்தருடைய ஹேர் ஸ்டைல் மட்டுமே வச்சு நம்மளோட ஒர்க் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒர்க்குன்றது நான் பெருசாக மதிக்கிறது. என்னோடய கிளைண்ட்ஸ் கிட்ட நான் கரெக்டாக மூவ் பண்ணி போகணும். இந்த அளவுக்கு நான் அச்சீவ் பண்ணி வந்திருக்கேன். ஒரு சிங்கிள் இண்டிபெண்ட்டாக நான் இவ்வளோ தடவை வந்திருக்கேன்றது எனக்கு பெரிய விஷயம். உங்களோட சப்போர்ட், உங்களோட ஆதரவோடு தான். அண்ட் நீங்கள் இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அபிதா 4156 என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய யூடியூப் சேனல் அபிதா 143, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டோடு தான் வந்து நான் இந்த சேனலில் ஆரம்பித்தேன். ப்ளஸ் இவ்வளோ நாள் கடந்து வந்திருக்கேன். என் பசங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அதை நான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைங்களுக்காகவும் நான் இப்படி இருக்க தான் சரின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குங்க இந்த லுக்கு. ஹோம்லி இவ்வளோ தாங்க அண்ணா, இப்படி தாங்க அண்ணா. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு என் பையன் பேக் போனாக இருக்காங்க. அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட்டோடு நான் இந்த நல்லபடியாக வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே எங்கள் ஃபேமிலிக்குள்ளவே நானும் என் பையனுமே பண்ணிகிட்ருக்கோம். என் பொண்ணு என் வீட்டை பார்த்துக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்காக லைஃப்லாம் நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கு சரின்னு தோணுச்சு. அண்ட் நீங்கள் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.